2013 சீமானை தெரிந்து கொண்டு, சீமானின் துக்ளக் குருமூர்த்தியின் உறவை தெரிந்து கொண்டு 2013 அந்த அமைப்பிலிருந்து நான் வெளியேறேன். ரொம்ப நெருக்கமா இருந்தவன் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறேன். வெளிவந்தவுடன் ஒரு பேட்டியை கொடுத்த அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பேட்டியை கொடுத்து, பாரதிய ஜனதா தான் சீமானை இயக்குகிறது, துக்ளக் குருமூர்த்தி தான் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை போய் தினத்தந்தி சிவந்தி ஆதித்யநாத் மகனிடத்திலே வாங்கி தந்தார் என்பதை நான் பட்டுவர்த்தனமாக பார்த்த உண்மை. அதன் பின்பு நான் யோசித்தது என்னன்னா, சீமான்ல எவனும் தெரியாது. எனக்கு தலைவன் பிரபாகரனை தெரியும். பிரபாகரன் எப்படி தெரியும்? சீமான் நான் போய் கூட உட்காந்து சாப்பிடல அப்படி அந்த மாதிரி பொய் சொல்றாள். தலைவர் எப்படி தெரியும்னா, ஒரு விடுதலை படை கட்டி இந்த இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் தெரியும். அங்க ஒரு இனப்படம் நடந்துருச்சு, ஏதாவது பண்ணணுமே பார்க்கும்போது எப்பவுமே ஏதாவது நடக்கும்போது விஜய் வந்த மாதிரி எவனோ சினிமாக்கார கூடு ஓடிடுவான். அதுல நேர்மையான போராளிகள் வந்து மட்டுப்படாம கண்ணுக்கு மட்டுப்படாம போயிடும். அப்ப இவன் பின்னாடி போய் கோவையில கூட்டம் நடத்தி, கோவை மாவட்ட செயலாளராக இருந்து தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரமா இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நானும் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து மிக நெருக்கமாக இருந்து, நான் பாரி ஒரு அயோக்கிய உலகத்துல கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன். அப்போ எனக்கு முன்பே அண்ணன் எழுதிட்டார், தமிழக அரசியல் எழுதினு நினைக்கிறேன், பன்னீரரசு அண்ணன் சொல்லிட்டார், இது வந்து இவர் வந்து பாரதிய ஜனதாவால் இயக்கப்படும் RSS ஆல இயக்கப்படும் ஆள் அண்ணன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், கண்டுபிடிச்சு.